வணக்கம். இளையோர் படை எழுகவே நாம் தமிழர் வெல்கவே இந்த முழக்கத்தமிழ் வச்சு நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை மற்றும் மாணவர் பாசறை இணைந்து மாநிலம் முழுக்க மாபெரும் உறுப்பினர் செய்கை முகாமை நடத்திருக்காங்க. முகாம் அப்படின்னா ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க குறைந்தபட்சம் 1000 இடம். 1000ங்கிற குறைந்தபட்ச இலக்க மிக இலகுவாக எளிதாக கடந்துரும். குறைந்தபட்சம் 1000 கடந்து 1500 2000 போனா கூட வியப்புக்கிடம் இல்லை. ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சமா 5 இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தணும் அப்படிங்கிறத இலக்கு. 5, 10, 20, 30 கூட சில தொகுதிகளில் பண்றாங்க. இதை ஏன் செய்யறோம் அப்படின்னா, தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு தேர்தலுக்கான கட்டமைப்பை வலுப்படுத்தணும், நாம் தமிழர் கட்சியோட படையை பெருக்கணும், இதெல்லாம் நோக்கமாக கொண்டு செஞ்சாலும் இந்த ஊடகங்கள் ஏற்படுத்தல ஒரு போலியான ஒரு கருத்துருவாக்கம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாரும் வெளியேறாங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாரும் விலகிட்டு இருக்கிறாங்க, அங்க வளர்ச்சி இல்லை, தேக்கம்தான், நாம் தமிழர் கட்சி தேய்மானம் அடையுது அப்படின்னு இந்த 3 மாத காலமாக ஊடகங்கள் ஏற்படுத்தக்கூடிய செயற்கையான போலியான கருத்துருவாக்கம். ஏன் இதை செய்யறாங்கன்னா, செய்ய சொல்றது திமுக. அவன் 2026க்குள்ள நாம் தமிழர் கட்சியை முடைக்கிறணும் அப்படின்னு திட்டமிட்டு வேலை செய்யறான். அதுக்கு என்ன பண்றான், நாம் தமிழர் கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும். அப்ப தனிப்பட்ட அந்த ஒளி நாடாக்களை வெள்ள விட்டு கட்சிக்குள்ள சலசலப்பையும் குழப்பத்தை ஏற்படுத்தணும். அதே போல அந்த கட்சி குறித்தான எதிர்மறை பிம்பத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு கட்சியினர் வெளியேறாங்க, எல்லாரும் வெளியேறாங்க, அப்ப கூட காலியாகி கொண்டிருக்கு என்பது போல ஒரு சித்திரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அண்ணன் சீமானவர்கள் குறித்து, நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் குறித்து தொடர்ச்சியான தனிநபர் தாக்குதல்கள், அவதூறு பரப்புரைகள், உண்மைக்கு புறம்பான கட்டுக்கதைகள் கட்டவிழ்த்து விடப்படுது. ஏன் செய்யப்படுதுன்னா, 8 விழுக்காடு வாக்கு விழுக்காட்டை நாம் தமிழர் கட்சி எட்டிடுச்சு. 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுது. தொடங்கப்படுறப்ப 2016 தான் போட்டி அப்படின்னு அண்ணன் சீமான் அறிவிச்சாங்க. 2016 1.1, நாம 1.1. அதே 2016 விஜயகாந்த் தலைமையில மக்களை கூட்டணி, வைகோ, திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜி.கே. வாசன் அடங்கிய பெரிய கூட்டணி. நாம ஆட்சி அமைப்போம், மாற்று அரசியல் முழக்கத்தை வைக்கிறப்ப நாங்களும் மாற்று அரசியல் அப்படின்னு விஜயகாந்த் தலைமையிலான மக்களை கூட்டணி வச்சாங்க. அந்த தேர்தல் களத்துல வைகோ போட்டி போடல, கடைசியத்தில் விளையிட்டாரு, திருமா தோத்து போனாரு, விஜயகாந்த் தோத்து போனாரு. அவங்க ஒட்டுமொத்தமா முடிஞ்சு படுதோல்வி. அந்த தோல்விக்கு பிறகு அந்த மக்களை கூட்டணிங்கிறது மக்களை கூட்டி இயக்கமா மாறி மக்களுக்காக போராடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா சிதறி போச்சு. அங்கேருந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, வைகோ, திருமா எல்லாம் திமுக திரும்பிட்டாங்க. ஜி.கே. வாசன் அதிமுக பக்கம் போனார். திரும்ப அவங்க விழுந்தவங்க திரும்ப சேரவும் முடியல, எழவும் முடியல. மாற்று அரசியல் முழக்கத்தை 2016 கைவிட்ட திருமா அன்னைக்கு கட்டுவரியம் பாம்பை விரட்டா பார்த்தா கண்ணாடி வரியை நுழைய பார்க்கறதுன்னு திமுக அதிமுகவை கடுமையாக சாடிய திருமா இன்னைக்கு விஜய் இவ்வளவு கூப்பிடுறப்பவும் அதை யோசிக்காம இருக்க காரணம் அன்னைக்கு அவர் வாங்கின அடி, அன்னைக்கு கையில பட்ட சூடுதான். அப்ப அன்னைக்கு ஒட்டுமொத்தமா முடிஞ்சு அப்படின்னு நினைச்சாங்க. அந்த தேர்தல் காலத்துல அதிகப்படியா கவனிக்கப்பட்டது, ஊடகங்களால வெளிச்சம் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு தான். நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தல் காலத்துல முதல் முறையா போட்டிட்டோம், அதிகப்படியான பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், பொது தொகுதியில உழைக்கும் ஆதி தொல்குடி மக்களை நிறுத்தினோம், புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களை தேடி கண்டறிஞ்சு அவங்களுக்கான பிரதித்துவம் கொடுத்தோம். ஆர்கே நகர்ல திருநங்கை அக்கா தேவியர்களுக்கு ஜெயலலிதாவுக்கு எதிரான அந்த களத்துல வாய்ப்பு கொடுத்தோம்னு, அதே போல நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு, மற்றவங்க எல்லாம் தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க, இந்த தேர்தலில் நாங்க வென்றோம்னா இதை செய்வோம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி வென்று வர்றப்ப எங்கள் ஆட்சி இவ்வாறு இருக்க போதுன்னு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவே கொடுத்துச்சு. அப்படி பெரிய நம்பிக்கை கொண்டு நாம் தமிழர் கட்சி அந்த களத்துல இருந்துச்சு. விஜயகாந்த் தலைமையிலான மக்களுடைய படுதோல்வினா நாம் தமிழர் கட்சியும் வெற்றி பெற முடியல. நாம் தமிழர் கட்சி அதிகபட்சமாக பெற்ற வெற்றி வாக்கு விழுக்காடுங்கிறது 1.1 தான். அப்ப 1.1ங்கிற வாக்கு விழுக்காடு சட்டமன்ற தேர்தலே 1.1 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுச்சுன்னா 2016 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் என்ன சாதிக்க போகுது? அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. இனிமே 1.1லேருந்து சுழியத்துக்கு போயிடும். இதை விட கீழே போயிடுவாங்க. நாம் தமிழர் கட்சி இவங்க முன்னோக்கி போக முடியாது. அப்ப தமிழ் தேசியத்துக்கு தேர்தல் பாதை அது ஒருபோதும் சரியா வராது. அப்ப கடந்த காலம் போல இவங்க ஏக்கரசியல் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு ஏகப்பட்ட அனுமானங்கள், கணிப்புகள், அது யாவற்றையும் பொய்யாக்கி
சட்டமன்ற தேர்தலில் 1.1 விழுக்காடை பெற்ற நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் 2019 4 மடங்கு வளர்ச்சி, 4 விழுக்காடு வாக்குகளை பெற்றுச்சு. அப்புறம் 19, 21 7 விழுக்காடு வாக்கு, இப்ப 24 8.2. நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. விசிக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டாதான் நான் திருமணம் செய்திருக்குவேன் அப்படின்னு நான் திரும்ப சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு அதை அவ்வளவு முக்கியத்துவமா கிடந்தாரு, அவ்வளவு சவால் மிக்கதா கிடந்தாரு மாநில கட்சியா அங்கீகரிக்கப்படுறது. அதுக்கு அவங்க 4 நூற்றாண்டு காலமா வேலை செஞ்சிருக்காங்க, 4 நூற்றாண்டு காலம். ஆனா நாம் தமிழர் கட்சி 16ல போட்டிட்டு 24ல மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டுச்சு, எந்த கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாம. அப்ப நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிங்கிறது இயற்கையான வளர்ச்சி. அதாவது நாம் தமிழர் கட்சியோட கூட்டங்களுக்கு காசு கொடுத்து கூட்டி வர்றதில்லை, வாகனங்கள்ல மக்களை ஆட்டு மாட்டு மந்தை போல சாராசரையா கொண்டாந்து இறக்கிறது இல்லை, நாம் தமிழர் கட்சி வாக்கு காசு தர்றதில்லை, நாம் தமிழர் கட்சி வேலை செய்யறவங்களுக்கு நம்ம தினந்தோறும் ஊதியம் தர்றதில்லை. ஏன்னா இங்க கோட்பாட்டின் படி கட்டமைக்கப்பட்டு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டம். ஆம் ஆத்மி அப்படின்னு பேர் வச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மினா எளிய மக்களின் கட்சி அப்படின்னு பொருள்படும். ஆனா உண்மையான எளிய மக்களின் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த கட்சியில மாநில பொறுப்புல, மாவட்ட பொறுப்புல, தொகுதி பொறுப்புல, ஒன்றிய பொறுப்புல எல்லா பொறுப்புலையும் சாமானிய மக்கள் நிரம்பியிருப்பாங்க. எந்தவித பின்புலம் இல்லாத ஒரு சாமானிய தேர்தலில் போட்டி போட முடியுமா, மாவட்ட பொறுப்புல மாநில பொறுப்புல இருக்க முடியுமா, அரசியல் பண்ண முடியுமாங்கிற கேள்விகளை உடைத்து தகர்த்து காசு இல்லாம அரசியல் பண்ணலாம், கோடி கோடியா பணம் வச்சுனா கூட அரசியல் பண்ணலாம், மக்களுக்காக களத்தை நிற்கலாங்கிற நம்பிக்கையை விதைத்ததே நாம் தமிழர் கட்சி தான். பல பேருக்கு நம்ம தனிச்சு போட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்ததே நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி கோடி கோடியா பணத்தை வச்சு இல்லை, கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கிறோம். தேர்தல் நான் பல தடவை அதை பதிவு பண்ணிட்டேன். தேர்தலுக்கு ஒரு இலக்கணம் உண்டு, இந்த அரசியலுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. ஜெயிக்கிற கட்சி தான் வெற்றி பெறும், வளர்ச்சி அடையும். ஒரு கட்சி வெள்ளுதா வளரும், தோல்வெடிதா வீழும். இதுதான் தேர்தல் அரசியல்ல நீதி. ஆனா நாம் தமிழர் கட்சி வெற்றியை பெறாவிட்டாலும் கூட வளர்ச்சியை ஈட்டுது. இது அசாத்தியம். அதுவும் இன்னைக்கெல்லாம் ஒரு கட்சி ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா வேட்பாளருக்கு வேட்பாளர்கிட்ட கேட்குது, எவ்வளவு கோடியை கொடுப்பீங்க, தலைமைக்கு கொடுப்பீங்க, எவ்வளவு கோடியை தொகுதிக்கு செலவு பண்ணுவீங்க அப்படின்னு. ஒரு சட்டமன்ற தொகுதினா 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. ஆனா 20 கோடியை இங்க கொட்டி இறைக்கிறாங்க ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கட்சியும் இந்த பிரசாந்த் கிஷோர் போல, சுனில் போல ஆட்களை வச்சுக்கிட்டு 300 கோடி 200 கோடியை கொட்டி கொடுத்து வியூகத்தை வகுக்கிறாங்க. அப்ப அதே போல கூட்டங்களுக்கு வர்றதுக்கு காசு தராங்க, முன்பே சொன்னது போல. இப்படி அரசியல் என்பதே, தேர்தல் அரசியல் என்பதே மிகப்பெரிய விலை கொண்டதாக மாறி போனது. இந்த காலத்துல இந்த எந்த காசையும் கொட்டி இறைக்காம கருத்தை சொல்லி வாக்களை பெற முடியும்னா அது எவ்வளவு அசாத்தியமானது. ஐயா ஈவிகே இளங்கோ மறைஞ்சிட்டாங்க. ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்ற பிறகு பத்திரிகை சந்திப்புல நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குகளை பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவரால் நம்ப முடியல. அவரால் நம்ப முடியாம ஐயா ஈவிகே இளங்கோவை இந்த தேர்தலையான்னு 3 முறை கேட்கிறாரு. ஏன்னா அவரு சட்டமன்ற தேர்தலை பெற்றாங்க, இடைத்தேர்தலையுமே 10,000 வாக்குகளை பெற்றாங்க அப்படின்னு அவருக்கு மலைப்பு. ஏன்னா 200 கோடி 300 கோடியை கொட்டி இறைச்சிச்சு ஈரோடு கிழக்குல திமுக. அங்க 1 கோடியை கூட கொட்டி இறைக்காம, வாக்கு காசுறாம, பணம் கொடுக்காம, பரிசு பொருள் தராம, சாப்பாடு போடாம, எந்த பொருட்களும் தராம பேசி கருத்துக்களை விதைச்சு மக்களை ஈர்த்து 10,000 வாக்குங்கிறது பல கோடிகளுக்கு ஒப்பானது. அதனால ஈவிகே இளங்கோவே திகைச்சு போனார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி. இப்ப திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்துக்குவோம். மதிமுகன்னு கட்சி இருக்கு, ஐயா வைகோ தொடங்கிய இன்னைக்கு துறை வைகோ தலைமையில் இருக்கிறாங்க. அந்த மதிமுகங்கிற கட்சிக்கு வளர்ச்சி இருக்கான்னா வளர்ச்சி இல்லை, முடிஞ்சு போச்சு. கடந்த ஓராண்டு காலத்தை எடுத்துக்கிட்டா அந்த மதிமுகவில் 30 பேர் கூட, வெறும் 30 பேர் கூட மதிமுகவில் சேர்ந்திருக்க மாட்டான். இன்னும் ஓராண்டு எடுத்துக்கிட்டாலும் மதிமுகவில் இன்னும் 30 பேர் கூட சேர மாட்டான். அதே போல மக்கள் நீதி மையம், அந்த மக்கள் நீதி மையத்தை எடுத்துக்கிட்டா கடந்த 6 மாச காலத்துல ஒரு 40 பேர் சேர்ந்திருப்பாங்களான்னா வாய்ப்பே கிடையாது. வரக்கூடிய 6 மாதத்துல 40 பேர் சேருவாங்களான்னா சேர மாட்டாங்க, இருக்கிறவங்க கூட விலகி போவாங்க. அப்ப மதிமுகவுக்கு வளர்ச்சி இல்லை, மட்டுப்பட்டுச்சு, நின்று போச்சு. அதே போல மக்கள் நீதி மையத்துக்கு வளர்ச்சி இல்லை, மட்டுப்பட்டுச்சு, நின்று போச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி இல்லை.
ஒருத்தர் வெளில போறார், கட்சி விட்டு வெளில போறாருன்னா 4 பேர் உள்ள வர்றாரு. அவர் போனார்ல, அவர் இருந்த இடத்துக்கு 4 பேர் வந்து போட்டி போடுறாரு. அப்ப வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுற ஒரு ஆளை பக்கத்துல உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் எடுக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி வெளில போற ஒரு ஆளை வந்து நேரு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு புகைப்படம் எடுக்கிறாருன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு. அப்ப நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி. அதனால இவர் போறாரு அவர் போறாருங்கிறதுலாம் ஒரு போலியான கருத்துருவாக்கம். 4 பேர் போனா 400 பேர் வருவேன், 4000 பேர் கூட வருவேன். இப்ப இந்த 29ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் 1000 முகாம், தமிழ்நாடு முழுக்க 1000 முகாம். அது 1500 2000 கூட கூடலாம். குறைந்தபட்சம் 1000ங்கிற அந்த மைல்கல்ல வந்து தாண்டிடும். 1000 இடத்துல ஒரு கட்சி முகாம் போடுது தமிழ்நாடு முழுக்கன்னா அந்த கட்சிக்கு எவ்வளவு கட்டமைப்பு இருக்கணும். எந்த கட்சியும் செய்யாத விதமா வாக்ககத்தை பூத் அடிப்படையை வச்சு கிளையை கட்டமைச்சு இத்தனை கிளை ஒரு தொகுதின்னு ஒரு சட்டமன்ற தொகுதியவே ஒரு கட்சி மாவட்டமாக பிரிச்சு கடைக்கோடி வரைக்கும் கட்சியை ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறது, வேறொன்று செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியை பார்த்து நாம் தமிழர் கட்சியை கூடாரம் காலியாதுங்கிற கட்சியில இருக்கலாமா போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன தடுமாற்றம் மனக்குழப்பம் இருக்கவங்கலாம் இந்த சமயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு கிளம்பி போயிடுறேன். ஏன்னா இப்ப போனா வெளிச்சம் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறதுனால. அப்படி போறவங்க போகட்டும், அது அவங்க விருப்பம் உரிமை, அதை ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா கோட்பாடு கொள்கையை ஏற்றுக்கொண்டு தலைவரை ஏற்றுக்கொண்டு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க கடைசி வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒருபோதும் சலனப்படுத்தவோ அசித்து பார்க்கவோ முடியாது. அந்த வகையில நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய 29ஆம் தேதி, அதாவது நாளைக்கு பெரிய அசாத்தியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இவங்க வந்து 4 பேர் போனதை 3 பேர் போனதை 2 பேர் போனதை செய்தியாக்குனாங்க. தமிழ்நாடு முழுக்க 1000 முகாம் கூட வச்சுக்குவோம். 1000 முகாம்னு 1000 முகாம்னா ஒரு முகாம் காலிலேருந்து மாலை வரைக்கும் இருக்கும். அந்த முகாமில் ஒரு முகாமில் வெறும் 10 பேர், 1000 முகாமில் ஒரு முகாமில் 10 பேர் இணைஞ்சா கூட ஒட்டுமொத்தமாக குறைந்தது மிக குறைந்தது 10,000 புதிய உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சி கிடைப்பாங்க. ஒரே நாள்ல ஒரு கட்சி மாநிலம் முழுக்க உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்தி 10,000 உறுப்பினர்களை புதிதாக கட்சி சேர்க்க முடியும் என்றால் இதை விட இந்த கட்சியோட வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் என்னங்க சான்றா இருக்க முடியும்? அதனால இவ்வளவு நாட்களாக கஷ்டப்பட்டு ஊடகங்கள் ஏற்படுத்திய கருத்துருவாக்கங்கள், போலியான ஊடக கட்டமைப்புகள் எல்லாம் அண்ணன் சீமானோட இந்த சிறப்பான திட்டத்தால தவிடுபடியாக போகுது. அப்ப நாம் தமிழர் கட்சி இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் மூலமாக செய்ய போற சம்பவம் தரமான சம்பவம்.